மைந்தனே, எங்களின் காவலனே, நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். மாமரியின் மைந்தனே, எங்களின் காவலனே, நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். நன்றியாய் நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். இயேசுவே, என்னை நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே, எனக்கு ஆற்றலும் சக்தியும், எனக்கு திடனும் பலனும் பலத்தையும் கொடுக்கின்ற உன்னத கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இறை பிரசன்னத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என் மீது இரக்கமையும். என் குடும்பத்திற்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என்னுடைய பொதுநல வாழ்க்கைக்காக இதோ உம்முடைய சன்னிதானத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும். இந்த தவக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உபவாசத்தை இதோ எம்முடைய அற்புதமான இறைச்சித்தத்தை, உம்முடைய இறைச்சித்தத்தை நிறைவேற்றின உயர்ந்த இறைவாக்கினராகிய மோசேயினுடைய அற்புதமான வழிமுறைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. 120 நாட்கள் தொடர்ந்து மலையில் உம்மோடு அவர் இருந்தார். உலகத்தோடு இணையாமல் உம்மோடு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உபவாசத்தை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவரே. இதோ நீ இல்லாத நாட்கள் எல்லாம் எனக்கு ஒரு நாளாக அமையாது ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் எனக்கு ஒரு வாழ்வாக அமையாது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என்னை நேசிக்கின்ற தேவனே, இதோ உம்முடைய இறை பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே உறவின் வழியே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாள்
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அறிவும் நீயாவாய், எனது அறிவும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசுவே, என்னை நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே, எனது ஆற்றலும் எனது வலிமையும் எனது கோட்டையும் எனது கேடையுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது, உம்மை நினைக்கின்ற பொழுது நான் சமாதானத்தை காண்கின்றேன் ஆண்டவரே. என் பாவங்கள் என் கண் முன்னே நிற்கிறது ஆண்டவரே. உம்மை நினைக்காத பொழுதெல்லாம் என் பாவங்கள் என்னை உடைத்து விடுகிறது ஆண்டவரே. என் உடல் உடைந்து போகிறது, என் இதயம் சிதைந்து போகிறது, என் உறவுகள் பிரிந்து போகிறது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, வெகு தொலைவில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உம்மை தேடி வருகிறேன் ஆண்டவரே. என்னை தேற்றும் ஆண்டவரே, என்னை தேற்றும். எனது நினைவும் நீயாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத நாட்களை நாம் நினைத்து பார்ப்போம். எனது நினைவும் ஆற்றலும் சக்தியுமாக இருக்கின்ற தேவன் எனது மொழியை சீர்படுத்துகிறார், எனது மொழியை ஆசிர்வதிக்கிறார். ஆண்டவரே, உம்மோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, உம்மோடு வாழ்கின்ற பொழுது, உம்முடைய இறை சித்தத்தை நான் நினைக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, எனது மொழி, எனது நாவில் எழுகின்ற வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக அமைகிறது ஆண்டவரே. அன்பின் மொழியை நீர் விதைக்கின்றீர் என் இதயத்தில், மகிழ்ச்சியின் மொழியை என் இதயத்தில் விதைக்கின்றீர், சமாதானத்தின் மொழிகளை எனக்கு கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே, மன்னிப்பின் மொழிகளை எனக்கு கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என் மனைவியோடு நீர் பயணம் செய்ய வேண்டும், என் கணவரோடு நீர் பயணம் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையோடு நீர் பயணம் செய்ய வேண்டும் ஆண்டவரே.
என் பிள்ளைகளோடு நீர் பயணம் செய்ய வேண்டும். எனது தொழிலிலும் என்னுடைய இடப்பக்கமும் வலப்பக்கமும் முன்னும் பின்னுமாக இருந்து 4 புறங்களிலும் 4 திசைகளிலும் என்னோடு நீர் பயணம் செய்ய வேண்டும் அப்பா. இயேசுவே, நீர் இல்லாத நாளெல்லாம் எனக்கு வெறும் நான் ஒரு குப்பை என கருதப்படுகிறேன் ஆண்டவரே. ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தானெனில் அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனது ஆன்மாவை இந்த உலகத்திற்கு நான் விற்றுவிடவில்லை ஆண்டவரே. எனது ஆன்மாவை உம்முடைய பரிசுத்த கரத்தில் நான் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தவ முயற்சிகள், என்னுடைய தியாகங்கள், என்னுடைய வாழ்வு அனைத்தையும் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்று என்னை புனிதப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடுகின்ற பொழுது, இந்த பாடலை நான் தியானிக்கின்ற பொழுது என் உள்ளத்தில் என் நினைவாக பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே. உமது வார்த்தை என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எனக்கு வழிவகை செய்திருளும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமான ஞானத்தை, உம்முடைய அற்புதமான வரங்களை, உம்முடைய தூய ஆவியின் கொடைகளை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தந்தருளும் இயேசுவே. அப்பா, தகுதியற்ற இந்த உடலை தகுதி உள்ளதாக மாற்றும். பலகீனம் நிறைந்த இந்த உடலை பலமும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். 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 எனது அறிவும் நீயாவாய், எனது அறிவும் நீயாவாய். எனது அறிவும் நீயாவாய், எனது அறிவும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசுவே, அப்பா, என்னை நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே,
எனது ஆற்றலும் எனது கேடையும் கோட்டையுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்ற நேரமெல்லாம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என் வீட்டில் உம்முடைய அற்புதமான திருச்சிலுவை எனக்கு பக்கபலமாக இருக்கிறது ஆண்டவரே. நான் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் என் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இதோ நான் கட்டுப்படுத்தி என் ஐம்புலன்களையும் உமது பரிசுத்தமான இறை பிரசன்னத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை தேற்றும், நீர் என்னை புனிதப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் என் நினைவின் அலைகளாக வாரும் ஆண்டவரே. அப்பா, என் கனவிலும் என் நினைவிலும் என் சிந்தனைகளிலும் என்னுடைய பேச்சிலும் என்னுடைய மூச்சிலும் நீர் எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை தேற்றும் ஆண்டவரே, என்னை தேற்றும். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், 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 எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஜெபத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது ஆண்டவரே. அன்பிற்குரியவர்களே, ஜெபத்தினுடைய வல்லமை ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்கிறது. ஜெபத்தினுடைய ஆர்வம் ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கிறது. ஜெபத்தினுடைய ஆற்றல் ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆண்டவர் பதித்திருக்கிறார். ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவரை சந்திக்கிற நாளெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ஆனால் நாம் பல நேரங்களில் பல தருணங்களில் ஆண்டவரை சந்திப்பதற்கு நேரத்தையும் காலத்தையும் நாம் சரியாக ஒதுக்குவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். இது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 1வது வசனம். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
அவர்கள் அவர்கள் மனம் தளராமல் மனம் தளரக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் நிறைய நேரத்தில் மனம் சோர்ந்து போயிடுறோம். இன்றைக்கு பாருங்க அன்பிற்குரியவர்களே, நான் என்னுடைய உடம்புல மட்டும் இரும்போ கல்லோ இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, அவங்க வந்திருக்கிறவங்க ஜோ எல்லாருமே தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 40 நாள் தொடர்ந்து இரவும் பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இரவு பகலாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த சக்தி எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. முழு நேரமும் பாருங்க, நேற்றைய தினம் திருச்சிலுவை திருத்தலத்தில் திருச்சிலுவை ஆலயத்தில் 3 நாள் தியானம் கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 7 மணிக்கு முடித்தேன். இன்பிட்வீன் பிரேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம்தான். அத்தனை மணி நேரம் உங்களைப் போல் உட்கார்ந்து நான் எழுந்திருக்கல, அப்படியே நின்றுக்கிட்டே தான். அப்படி நேற்று கிட்டத்தட்ட 12 மணி ஆனது நான் போகிறதுக்கு, டி நகர்லேருந்து என்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு. 1 மணி ஆச்சு, தூக்கமே வரல எனக்கு, கண்ணெல்லாம் எரியுது. அப்புறம் ஒரு ஜெபமாலை சொல்லிவிட்டு, இறையிறக்க ஜெபமாலை சொல்லிவிட்டு அப்படியே படுத்தேன். கொஞ்சம் தூக்கம் வந்தது. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும். 5:30 மணிக்கு எழுந்திருச்சு, 5:30 மணிக்கு எழுந்திருச்சு. உடனே கால் டாக்ஸி வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வேகமாக வந்து 9 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தேன். கரெக்டாக 8:50க்கு 9 மணிக்கு இங்கே நின்றுட்டேன். உண்மையிலேயே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இது முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு ஈவினிங் முடியும். அதன் பிறகு இன்றைக்கி நைட்டு 12-1 மணி ஆகிடும் நான் போகிறதுக்கு. ஏன்னா டி நகருக்கும் என்னுடைய இடத்துக்கும் 1 ஹவர். இது இங்கே எனக்கு கால் டாக்ஸி கிடச்சி அது போனால், இது ரொம்ப தூரம், மாதவரத்துலேருந்து அங்கே போகணுன்னா 1 மணி ஆகிடும். நாளை காலை எழுந்தவுடன் பெங்களூர் போகணும். அங்கே 5 நாள் தியானம். அது முடிந்தவுடன் அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு முடிஞ்சிட்டு சனிக்கிழமை வருவேன். ஞாயிற்றுக்கிழமை மதனப்பள்ளி என்ற ஊரில் தியானம். அது முடிந்தவுடன் திருக்குடும்ப ஆலயத்தில் தியானம். அது முடிந்தவுடன் ஊட்டியில் 3 நாள் தியானம், திங்கள், செவ்வாய், புதன் என்று. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலைக்கு இருக்குது. முடிஞ்ச உடனே ஓடணும் வேகமாக. பல ஆயிரம் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், நான் 1 மணி நேரம் வந்து உட்காந்துட்டப்பா, எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்படி தானே நம்மளுடைய ஜெபம், அப்படி தானே நம்மளுடைய நியாய வார்த்தைகள். எப்பொழுதுமே நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நான் எவ்வளோ நாளாக ஆண்டவர்கிட்ட நான் கூட கேட்பேன், நான் ஆண்டவரே, இத்தனை 5 வருட காலமாக நான் உமக்காக வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசையா நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க இன்னும் அப்படின்னு நான் கேட்பேன். இது வரைக்கும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமாக முடியலையே, இன்னும் வேலை முடியலையே, இன்னும் பல்வேறு கடன் தொல்லையிலால் எனக்கு உங்களுக்கும் கடன் எனக்கும் கடன் இருக்குது. அந்த முதியோர் இல்லம், அந்த தியான இல்லம் கட்டி முடிக்க முடியலையேன்னு ஓடிக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆலயத்தை, உம்முடைய இல்லத்தை கட்டுவதற்காக தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே. சாதாரணமாக நின்று உட்கார்ந்தாவே போதும், உங்களுக்கு டயர்டாகிடும். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க நான் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சக்தி, எவ்வளோ எனர்ஜி போகும். ஆனால் அதையெல்லாம் நான் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் உங்களிடத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்பது என்னவென்றால், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவரோடு உட்கார்ந்து விட்டேன் என்றால் எனக்கு எல்லா வரமும் கிடைச்சிடணும். அப்படி என்ற ஒரு தவறான, ஒரு பொய்யான, ஒரு முட்டாள்தனமான ஒரு தவத்தை, ஒரு ஜெபத்தை மேற்கொள்ளாதீர்கள். ஒரு நிபந்தனைகளை ஆண்டவர் முன்னிலையில் வைக்காதீங்க. நான் 2 மணி நேரம் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுத்த நீ, அவர்கிட்ட அது மாதிரி சண்டையே போடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் 33 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். உலகத்தை படைத்த இறைவன்
33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். ஆனால் 33 ஆண்டு காலத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுடைய என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே வந்தேன், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தேன், என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்தார், நடந்து கொண்டே இருந்தார். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் நேரத்தையும் பார்க்கல, அவர் கணக்கிடலை. நாம் எப்படி என்றால் கணக்கிடுகிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், அரை மணி நேரம் திருப்பலி கண்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து வருவோம். திருப்பலி முடிஞ்ச உடனே ஓடிடணும், டைம் இல்லை. ஆனால் இந்த 40 நாள், எல்லா நாளும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் இந்த 40 நாள் ஏன் கடவுளிடம், ஆண்டவரிடம் ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம தினம்தோறும் ஒப்பு கொடுப்போமே, ஒரு தியாகம். ஆண்டவர் காசோ பணமோ கேட்கல. காசு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் இந்த அழைப்புக்காக நான் காசு கொடுத்துட்டேன், நான் வீட்டிலே உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, நினைக்கல. அவர் எதிர்பார்க்கிறார், என் மகளே, என் மகனே, நீ உன் தான தர்மத்தை கொடுத்து விட்டாய், ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னை சந்திப்பாயா, என்னை பற்றி சிந்திப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா? அன்று சாமுவேலை பார்த்து கேட்கிறார், கூப்பிடுகிறார், சாமுவேல் சாமுவேல் என்று. பேதுருவை பார்த்து கேட்கிறார், தோமாவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா? எந்த அளவுக்கு நாம் அன்பு செய்கிறோம்? பணத்தை கொடுத்து அன்பு செய்கிறோமா? அல்லது ஒரு சில வார்த்தைகள், ஜெப வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு, ஓகே பிரார்த்தனைலாம் முடிச்சிட்டேன், ஓகே நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது நிறையா, உலக சம்பந்தமான காரியங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். உங்ககிட்டே உட்காந்துட்டு இருந்தால் உடம்பு வலிக்குது. கடவுளுக்கிட்டே உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக உடம்பு வலிக்கும். ஆனால் டிவி முன்னாடி உட்காந்து பாருங்க, உடம்பு வலிக்கவே வலிக்காது. உடம்பு வலிச்சாலும் அந்த வலி இருக்கிற மாதிரி தெரியாது. நைட்டு ஃபுல்லாக 1 மணி நேரம், 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப்பில் மொபைலில் உட்காந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்போம், விளையாடிக்கிட்டே இருப்போம், அல்லது இன்டர்நெட் மூலமாக பார்த்து கொண்டே இருப்போம், டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம், பல மணி நேரம் உட்காருவோம். ஆனால் அங்கே ஒரு விதமான தயக்கமோ அல்லது ஒரு விதமான வழிகளோ எதுவும் ஏற்படாது. ஒரு சுவையான ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரியே தெரியும். யாரோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் மனசு, உங்கள் உடல் ஒத்து போகிறது. ஆனால் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது மட்டும் நமக்கு ஏன் அந்த வலி, அந்த ஒரு விதமான ஒரு தயக்கம் நமக்கு வருகிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். நன்றாக பாருங்களா, ஒரு மணி நேரம் உட்காந்துட்ட பிறகு பாருங்களா, ஒரு மாதிரியா இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி தெரியும். அதே போல் அப்போ ஆலயத்தில் நம்ம ஒரு ஆடு கொடுத்துடலாமா? அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ இன்பிட்வீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பக்கம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பக்கம் ஒரு வடிவேல் ஜோக்கு போட்டோம்னா எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது சினிமாக்காரங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு 3 hours 4 hours 5 hours இருந்தாலும் உட்காருவாங்க. ஏனென்றால் நம்முடைய உடல் அனைத்தும் உலகத்தோடு ஒத்து போகிறது. உலகத்தோடு நாம் நுகர்வு கலாச்சாரத்தில் நம்மை நாமே பயன்படுத்திக் கொள்கிறோம், மிகைப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காக தான் என்னால் இறைவனோடு கொஞ்ச நேரம் செலவழிக்க முடியல. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இதோ எப்பொழுதும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நினைத்து பார், சிந்தித்து பார், ஜெபித்து பார். ஆண்டவருடைய மகிமையை நம்மால் உணர முடியும். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உரையாடலானது தொடர்ந்து இருக்க வேண்டும், துண்டிக்கப்படக்கூடாது. உன் உறவும் உன்னுடைய உறவு, உன்னுடைய உரையாடல், இறைவனோடு இருக்கின்ற அந்த உரையாடலானது, உறவானது தினம்தோறும் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீடிய ஆயுளை கொடுக்க வேண்டும்.
நீடிய சமாதானத்தை கொடுக்க வேண்டும், நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இதோ 1 தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் செய். இடைவிடாமல் உன்னுடைய கூக்குரலை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணம் செய். ஏன் சோர்ந்து போகிற? ஏன் எதற்கு சந்தேகம்? உன்னுடைய ஜெபத்தில் ஏன் சந்தேகம் வருகிறது? உன்னுடைய தவத்தில் ஏன் சந்தேகம் வருகிறது? உன் தவத்தில் ஏன் பாவம் நுழைகிறது? உன் தவத்தில் ஏன் கோபம் நுழைகிறது? உன் தவத்தில் ஏன் மோகம் நுழைகிறது? உன் தவத்தில் ஏன் ஆசை நுழைகிறது? உன் தவத்தில் ஏன் பிரிவினைகள் வருகிறது? அதெல்லாம் வர்றதுனால தானே அதெல்லாம் வர்றதுனால தான் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது இல்ல, மன அமைதி கிடைக்கிறது இல்ல. உன் தவத்தில் பணம் நுழையக்கூடாது, உன் தவத்தில் பட்டம் நுழையக்கூடாது, உன் தவத்தில் அதிகாரம் நுழையக்கூடாது, உன் தவத்தில் ஆணவம் நுழையக்கூடாது, உன் தவத்தில் இளமை நுழையக்கூடாது. அப்பொழுது அந்த தவம் சிதைந்து போகும், உடைந்து போகும். எனவேதான் மோயிசன் மலை மீது ஏறி அமர்ந்தார், மலை மீது ஏறி சென்றார். சீனாய் மலைக்கு மேலே போயிட்டார். அவர் கீழே இருந்தால் அந்த மக்கள் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, தண்ணி கிடைக்கல, உணவு கிடைக்கல. இஸ்ரேல் மக்கள் குறை சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அந்த பாலைவனத்தில் மன்னா என்ற உணவை இடைவிடாமல் ஆண்டவர் பொழிந்தார், ஆண்டவராகிய கடவுள். ஆனால் அந்த மக்கள் ஒருவேளை தவறிட்டா போதும், தண்ணி கிடைக்கலன்னா உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய விசுவாச நம்பிக்கை கூட. ஒரு நேரம் நமக்கு ஏதாவது கை வலியோ கால் வலியோ வந்துருச்சுன்னா, தலைவலி வந்துருச்சுன்னா உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். கடவுளே இல்லை ஃபாதர். இன்றைக்கு என்னுடைய இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், கடவுளே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னன்னு கேட்டால், ஃபாதர் நான் 5-6 வருடமாக நான் அழுது போகாத கோவில் இல்லை, செய்யாத தவம் இல்லை, என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அழுது புலம்பினார்கள். அதனால நான் ஆண்டவரை பார்க்கவே வரல ஃபாதர். என்னுடைய தியான இல்லத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்காங்க, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் தான். ஆனால் 2 மாதமாக அவங்க வரவே இல்லை. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கோயிலெல்லாம் அந்த ஆலயத்தை பெருக்குவாங்க, போவாங்க, வருவாங்க. இன்றைக்கு நான் தற்செயலாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு. எடுத்த உடனே அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று செய்யாத தவமே இல்லை. ஓடி நடைபாதையாக நான் ஓடி திரிந்தேன். இன்னும் என்ன குறைபாடு இருக்கிறது? ஆண்டவர், கடவுள் என்ன இந்த ஏழைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சோதனை எனக்கு கொடுக்கணும்? ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அது, அந்த அம்மா. அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் பல ஆண்டுகளாக நோய்கள் இருந்திருக்கலாம், பல ஆண்டுகளாக கண் குருடாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள், இடைவிடாமல் ஜெபித்துப்பார். படிச்சு பாருங்க 1 தெசலோனியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்தின திருவுளம் இதுவே. உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் ஏற்படுத்தின திருவுளம் இதுவே. Praise the Lord. 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 உனக்கு கீழே இருப்பவங்களை பாருங்க, எத்தனையோ பேர் விதவியா இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் மென்டலா இருக்கிறாங்க, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் பாருங்க.
உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கண் இல்லை, எத்தனையோ பேருக்கு காது இல்லை. பிறவியில் இருந்தே வாழ்க்கை முழுவதும் அவர்கள் சமுதாயத்திலே ஒரு குறைபாடு உள்ள மனிதர்களாக நடந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து விட்டு கூட உன்னுடைய விசுவாசம் ஏன் அதிகரிக்கவில்லை? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை, உறுதிப்பாடு ஏன் உன் உள்ளத்தில் எழவில்லை? அன்பிற்குரியவர்களே, எனவே இடைவிடாமல் ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் செய். இதோ அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பொழுது விடிந்து 3ஆம் மணி நேரத்தில் ஆண்டவரை கூவி அழை. உன்னுடைய அழைப்பு ஒரு புனிதமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே. அனைவரும் எழுந்திருப்போம், அனைவரும் எழுந்திருப்போம். தயவு செய்து எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். சந்தோஷமாக. நம்முடைய கால்கள் எங்கே போகிறது, நம்முடைய உடல் எங்கே செல்கிறது? ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கிறதா? ஆண்டவரை நோக்கி என் வாழ்க்கை நடந்து இருக்கிறதா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சந்தோஷமாக இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மகிழ்ச்சியோடு ஜெபிங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தருகின்ற நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் நேசிக்கின்ற தேவன், நம் உள்ளத்தை, நம் ஆன்மாவை, நம் வாழ்க்கையை சீர்படுத்துகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டுங்க, உற்சாகத்தோட, சந்தோஷமா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்,
இதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, என்னாலே உம்மிடம் போல் நடத்துமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உற்சாகத்தோடு கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், இயேசுவையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், இயேசுவையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உற்சாகத்தோட கரங்களை தட்டி
பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடற்சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடற்சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, துதிப்போம், கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி துதிப்போம், ஆராதனை செய்வோம். நம்மை நேசிக்கின்ற பரிசுத்த தேவன் இடைவிடாமல் அவருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து ஆராதனை செய்வோம். இயேசுவே, என்னை நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே, இயேசுவே, என்னை பலப்படுத்துகின்ற உயிருள்ள இயேசுவே, இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என் உள்ளத்தை ஆசீர்வதியும், என் களஞ்சியங்களை நீர் இரட்டிப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் எதிரிகளுக்கு மன்னிப்பை அளித்து முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருடும் ஆண்டவரே. என் பாவத்தை போக்கும் ஆண்டவரே, என் அக்கிரமங்களை போக்கும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான தீய எண்ணங்களை, தீய சிந்தனைகளை, நினைவுகளை நீர் முற்றிலுமாக கழுவி புனிதப்படுத்தும் ஆண்டவரே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் இல்லத்தில் வாரும் ஆண்டவரே. என் நேசிக்கின்ற பரிசுத்த தேவனே, நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபியுங்க. இயேசுவே, இயேசுவே, பரிசுத்த நாமம் போற்றப்படுவதாக ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கின்ற ஏராளமான போராட்டங்களை நான் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும், என்னை திடப்படுத்தும், என்னை உம்முடைய அன்பின் கருவியாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, உலகிற்கு ஒளியாக உப்பாகவும் இருக்கின்ற உன்னத கடவுளே ஆண்டவரே. இயேசுவே, நானும் இந்த உலகிலும், இந்த என்னுடைய குடும்ப வாழ்விலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சமுதாயத்திலும், பொதுநல வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் உப்பாகவும் ஒளியாகவும் திகழும்படியாக என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பின் கனிகளை எனக்கு கொடுத்திருடும், ஞானத்தின் கனிகளை எனக்கு கொடுத்திருடும் ஆண்டவரே. அறிவின் சிகரத்தை எனக்கு கொடுத்திருடும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, விசுவாசத்தில் நான் கருத்தாய் இருந்து உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய உன்னதமான நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஞானத்தை, அறிவை, திடத்தை கொடுத்திருடும் ஆண்டவரே. பலனுள்ள நல்ல கிறிஸ்தவனாக, உயிருள்ள கிறிஸ்தவனாக நான் வாழும்படி என்னை கிருபை செய்திடும் ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தனிமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தனிமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பல நேரத்தில், பல தருணத்தில் என் உடல் சிதைந்து போகிறது, என் உள்ளம் சிதைந்து போகிறது, என் ஆன்மா சிதைந்து போகிறது, என் உறவுகள் சிதைந்து போகிறது. நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறது ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் பாவத்தில் மூழ்குகிறேன் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து புழந்து சேற்றில் விழுந்த
விதை போல நான் காட்சி அளிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, என் உடைந்த உள்ளத்தை நீர் ஆசீர்வதித்திடும் ஆண்டவரே. மீண்டும் இணைத்திடும் ஆண்டவரே. உடைந்து போன சிதைந்து போன உறவுகளை மீண்டும் திடப்படுத்தும் ஆண்டவரே. மீண்டும் ஒன்றுபடுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே இயேசுவே, மனம் மனம் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்தை ஆசீர்வதியும், என் இல்லத்தை ஆசீர்வதியும். என் உடலில் இருக்கின்ற ஏராளமான குழப்பங்களை நீர், ஏராளமான பிரச்சனைகளை தீர்வு காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற ஏராளமான கடன் தொல்லையை நான் இதோ உடைய பரிசுத்த பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஏராளமான போராட்டங்கள் ஆண்டவரே. இயேசுவே, நுகர்வு என்ற கலாச்சாரத்தில் நான் மூழ்கி இருக்கின்றேன் ஆண்டவரே. உலக ஊடகங்களை நான் மூழ்கி இருக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தை பார்க்கின்ற பொழுது பளிச்சென்று காணப்படுகிறது ஆண்டவரே, விகாரமாக காணப்படுகிறது ஆண்டவரே. அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் உடலுக்கு, என் உள்ளத்திற்கு மிகுந்த மிகுந்த சமாதானத்தை தர வேண்டும், மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும், சுவையான அனுபவங்களை தர வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அவற்றை எல்லாம் மறந்து மீண்டும் ஒரு புது படைப்பாக மாற்றும்படி என்னை செய்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும், என்னை உம்முடைய அன்பின் கருவியாக மாற்றும் ஆண்டவரே. விசுவாசத்தின் கருவியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. விசுவாசத்திற்கு தந்தை என போற்றப்படும் இதோ ஆபிரகாமின் வழியாக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விசுவாசத்தை எனக்கு கொடுத்தள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுத்தள்ளும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுத்தள்ளும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நன்றி 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 நன்றி. துதிகளுக்கு மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். விண்ணக வாசல் திறக்கப்படுகிறது. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, நான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நடுத்தர வகுப்பில் நான் பிறந்து வாழ்ந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் நான் உச்சரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு பொழுதும் உம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படி என்னை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும், சமாதானப்படுத்தும், மகிமைப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை உம்முடைய அற்புத கரத்தால் என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பிற்காக நன்றி, சமாதானத்திற்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, கருணைக்காக நன்றி, மன்னிப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற, அழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, தாகத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இதயத்தையும் நீர் கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. அப்பா, போதும் ஆண்டவரே, என் பாவ வாழ்க்கை போதும் ஆண்டவரே. ஒரு புது படைப்பாக மாற்றும் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதும் புது படைப்பாக மாற்றும் ஒரு புது ஆலயமாக என் இதயம் காணும்படி செய்திடும் ஆண்டவரே. என் இதயத்தை உம்முடைய ஆலயமாக, உம்முடைய கோட்டையாக மாற்றும் ஆண்டவரே. இயற்கையின் சிற்றங்கள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், தீமைகள், பாவங்கள் என் இதயத்தை, என் உள்ளத்தை, என் வாழ்க்கையை, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நுழையாதபடி, நெருங்காதபடி நீர்தாமே என்னை ரட்சித்தருளும், என்னை பாதுகாத்தருளும். எனக்கு அருளும் கோட்டையுமாக உம்முடைய திருச்சிலுவை என் முன்னும் என் பின்னும் என் இடதுபுறமும் எனது வலதுபுறமும் இருக்கும்படி செய்தருளும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி, வாழ்வை கொடுக்கின்ற இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி. பரிசுத்தரே 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே, நான் பெற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இல்லை, நான் வளர்த்த என் பிள்ளைகள் என்னிடத்தில் இல்லை, என் மருமகள் இல்லை, என் மாமியார் இல்லை, என் மாமனார் இல்லை ஆண்டவரே. என் கணவர் இல்லை, என் மனைவி இல்லை ஆண்டவரே. என் தாய் இல்லை, என் தந்தை இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு மட்டும்தான், உம்முடைய அருளும் இரக்கமும் மட்டும்தான் என் வாழ்க்கையில் முழுமையாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா, இயேசுவே, தனிமை என்ற உணர்வு என்னை ஆழ்கடலில் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இயேசுவே, என் மீது இரக்கமையும் ஆண்டவரே, என் மீது
சொல்ல வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே அப்பா நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவனே நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அமர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவர் தன்னுடைய அற்புதமான வார்த்தையில் சொல்லுகிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும். இதோ சொல்லப்படுகிறது. யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன் ஜெபத்தை வை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன் ஜெபங்களை, உன் கோரிக்கைகளை வை. அப்பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உன்னில் தங்கும். படிங்க. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர், உங்களிலே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், கடவுளிடத்தில் கேட்கட்டும். உங்களிடையே எந்த குறை இருக்கிறதோ கடவுளிட்ட கேளுங்க. உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்டயோ அல்லது வேற யாருக்கிட்டயோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன குறை இருக்கு? உங்க உடம்புக்குள்ள ஏதாவது குறை இருக்கா? அல்லது உங்களுடைய மனசுக்குள்ள ஏதாவது குறை இருக்கா? அல்லது உங்களுடைய நினைவுகள் ஏதாவது ஒரு சிதைந்து போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகள் உடைந்து போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், மனைவி உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை உதறிவிட்டு போயிருக்கலாம். நாடு கடந்து கடல் கடந்து அவர்கள் சென்று கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். என்னதான் வெளிநாட்டில் போய் 10,000 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடின்னு சம்பாதிச்சாலும் மனைவியோட பிள்ளைங்களோட இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா யோசித்து பாருங்கள். பிழைப்புக்காக போயிருக்கிறோம் கண்டிப்பாக, ஓகே. ஆனால் அது உண்மையான அன்பாக இருந்தால் ஓகே. எங்கள் அம்மாவுக்கு வயசான அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் 50,000 மாதம் கொடுத்தா கூட அதுக்கு ஈடு, அதெல்லாம் சமாதானப்படுத்தாது அந்த தாயை. படுத்த படிக்கே ஆகுறாங்க அந்த அம்மா அந்த அப்பா. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் 40,000 அனுப்புகிறேன் ஃபாதர் மாதம் அவங்க சாப்பிட்றதுக்கு. வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த தாய், உன்னை சுமந்த தாய் ஒரு வேலைக்காரியினுடைய வயிற்றிலையா சுமந்தாங்க? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வேலைக்காரி வயிற்றிலையா சுமந்தாங்க அந்த தாய்? 300 நாள் அந்த கருவில் சுமந்த தாய். அதன் பிறகு வளர்க்கின்ற பொழுது கூட வேலைக்காரி கையில் கொடுத்து வளர்க்கலையே, உன்னை வளர்த்தாங்க இல்லையா? அன்பிற்குரியவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறபடியினால், பணமும் செல்வமும் பதவியும் பட்டமும் புகழும் தான் எனக்கு மிக அவசியம் என்று சொல்லி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நான் மறந்து விடுகிறேன், மனைவியை மறந்து விடுகிறேன், கணவரை மறந்து விடுகிறேன், பிள்ளைகளை மறந்து விடுகிறேன். பணம் கிடைத்து விட்டால் போதும் என்ற நிலை. ஆனால் அந்த காலத்தில் கூழா இருந்தாலும் கரைத்து குடிக்கணும். கஞ்சி குடித்தவங்க அந்த காலத்தில் அவ்வளோ அன்பாக பாசமாக மனைவி பிள்ளைகளோட ஒன்றா உட்கார்ந்து ஒரே குடும்பமாக இணைந்து சாப்பிட்ட காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அது மறைந்து போனது. அதெல்லாம் இருந்ததா என்று ஒரு சந்தேகம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுக காலத்தில், நுகர்வு கலாச்சாரத்தில், உலக ஊடகமான இந்த சூழலில். அன்பிற்குரியவர்களே, எனவே சொல்லப்படுகிறது, லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13-14வது வசனம் சொல்லுகிறது. 13-14 வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையுடன் உன் வேண்டுதல்களை சமர்ப்பணம் செய், மனத்தாட்சியுடன் உன் கண்ணீரை வை, மனத்தாழ்மையுடன் ஆண்டவர் முன்னிலையில் உன் இரக்கத்தை, உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை வை. அவர் உன்னை தேற்றுவார், அவர் உன்னை புனிதப்படுத்துவார் சொல்லப்படுகிறது. பாருங்க, அதே போல லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது வசனம், சோர்ந்து போகாமல் உன்
உன் ஜப தபங்களை தியாகங்களை வை. சோர்ந்து போகாம ஜெபிங்க. 18:1 படிங்க. 18:1. அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடினார்கள். மன்றாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே Thank you நன்றி. Jesus. Thank you Jesus. இதோ அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. உபவாசித்து ஆண்டவரை தேடு. இன்றைக்கு யாராலும் உபவாசம்லாம் இருக்க முடியாது. ஒரு சந்திலாம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சுகர் இருக்குது, எல்லாருக்கும் பிபி இருக்குது. யாராலும் இருக்க முடியாது. 30-40 வயசுலேயே எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு வேளை சாப்பிட்லன்னா முடிஞ்சது கதை. கண்ணு வெளியே வந்துடுது, காது உள்ளே போகுது, காது அடைச்சிக்குது, கை கால்லாம் வலிக்குது, இடுப்பு வலி, ஜாயின்ட் பெயின் நிறைய வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உபவாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொய் பேசாமல் இருமா 40 நாள், குறை சொல்லாமல் இரான். என்னால் ஃபாதர் 40 நாள் பொய் பேசாமல் இருப்பேன் ஃபாதர்ன்றவங்களாம் கை தூங்க. பொய்யே பேச மாட்டேன் ஃபாதர். சான்ஸே இல்லை. உபவாசத்தினுடைய தவத்தினுடைய உச்சக்கட்டம் அதுதான்மா. இந்த 40 நாள் தவம் புரிய வேண்டும். பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சினிமா பாடல்களை கேட்க மாட்டேன், சினிமாவை பார்க்க மாட்டேன், சீரியலை பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு போதை மருந்து தான். உங்களுடைய கணவர் எப்படி ஃபுல் அடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கிறாரோ அதுபோல் சீரியலை பார்த்தீங்கன்னா ஃபுல் இல்லை, அது டபுள் மடங்கு இழுத்துட்டு போகும். ஏனென்றால் அந்த சீரியலை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, ஒரு சூழ்ச்சியாகவே இருக்கும். சீரியலில் நடிக்கிறவங்களுடைய கண்ணுங்கெல்லாம் பாருங்களாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே எங்கே சூழ்ச்சி நடத்தலாம், எங்கே யாரை வெட்டலாம், யாரை கவுக்கலாம், அந்த சூழ்ச்சியிலேயே தான் கதை ஓடிட்டு இருக்கும். நல்ல எண்ணமே அங்கே வரவே வராது. ஒரு அம்மா கிட்ட நேற்றைய தினம் கேட்டேன் நான். அங்கே திருச்சிலுவை ஆலயத்தில் இருக்கிற ஒரு அம்மா, வாணி என்ன ஒரு சீரியல் போகுது, அது என்ன பேர்? வாணியா? வாணி ராணி. வாணி ராணி சீரியலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னம்மா இந்த சீரியல் எத்தனை நாளாக ஓடிட்டுருக்கு? தெரியல ஃபாதர், நானும் பார்த்துருந்தாங்க, எனக்கு கருத முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீரியலை பார்க்கறதுனால என்னம்மா ஆகுது? எத்தனை சீரியல் பார்த்து முடிச்சிருக்கிறீங்க? கதை ஏதாவது முடிஞ்சிருக்குதாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், ஒரு சீரியல் 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டுறான், அதுக்குள்ளே எங்கள் ஆயுள் முடிஞ்சிட்டாலும் முடிஞ்சிடும், கதை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னத்துக்கு, அது எதற்காக போடுகிறாங்க பாருங்க. போடுறது ஓகே, அவங்க போடுறாங்க, நம்ம ஏன் பார்க்கணும்? அது அவசியமா? அப்படியே மயக்கமாக நான் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அந்த சீரியலை பார்த்தேன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். அது என்னமோ தெரியல எனக்கு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஆண்டவர் முன்னிலையில் சொல்கிறேன். அதை உத்து பார்க்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் அந்த சீரியலை பார்த்த உடனே அப்படியே மயக்கம் வந்துடுது. ஒரு சில நேரங்களில் சினிமா பார்த்துட்டா கூட அந்த மாதிரி அந்த உணர்வுகள்லாம் வரல, அது அந்த அனுபவம்லாம் வரல. அல்லது காமெடி சேனல்ஸ் அல்லது பாட்டோ அல்லது வேற ஏதாவது பார்த்தா கூட அந்த ஒரு மயக்கமோ அந்த ஒரு இது வரல. ஆனால் சீரியலை பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ஆனால் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டுனா கண்டிப்பாக மயக்கம் அடித்து விழுந்துருவேன். நான் எழுந்திரிக்க முடியாது, என்னால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. அது எப்படி தான் இன்னும் தாய் குலங்கள் தான் அதிகமாக நேசிக்கிறாங்க அதை. அது ஒரு போதைப் பொருள் மாதிரி, அன்பிற்குரியவர்களே. ஆனால் ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு நேரமும் கரெக்டாக அந்த நேரத்தில் பார்க்கணுன்னு தோணுது. அப்போ இந்த தவக்காலத்தில் அந்த நேரத்தில் கரெக்டாக 9 மணிக்கு எழுந்திருச்சு, 4 மணிக்கு எழுந்திருச்சு, 3 மணிக்கு எழுந்திருச்சு இறை இறக்க ஜெபமாலை சொல்லணும்னு தோணுதா? அதுக்கு மட்டும் தள்ளி போட்டுறோம், போஸ்ட்போன் பண்ணிடுறோம். ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம், சேர்த்து பண்ணிக்கிறேன். பாருங்கள், சீரியலை தள்ள முடியல, அல்லது மற்ற ப்ரோக்ராம்ஸ், கலை நிகழ்ச்சிகளோ வேறு ஏதாவது தொழிலோ எந்த ஒரு பணியோ நம்ம தள்ளி போட முடியல. கோயிலுக்கு வர்றதோ அல்லது ஆராதனைக்கு போகிறதோ அல்லது ஆண்டவருடைய அற்புதமான இறை வார்த்தை படிப்பதற்கோ அல்லது ஜெபிப்பதற்கோ நாம் நேரத்தையும் காலத்தையும் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நாம் பண்ணுறதில்லை, தவம் புரிவதில்லை. எனவே இந்த 40 நாட்களில் உண்மையான ஒரு தவம் மேற்கொள்ள வேண்டும் என்றால்
இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சாப்பிடாம இருந்து உபவாசம்ன்றதை மறந்துடணும் நம்ம. ஏன்னா இப்போ அப்போ இருக்கிற மனிதர்கள்லாம் 4 நாள் இல்லை 40 நாள் சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்தது, பச்சை மனிதர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நம்மளுடைய உடலில் வந்து கெமிக்கல் தான் அதிகமாக ஆட் ஆகிருக்கு. கெமிக்கல் தான் அதிகமாக ஆட் ஆகிருக்கு. ஆங்கில மருந்து என்று சொல்லி இப்போ இந்த நாட்டு மருந்தெல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை. நம்மெல்லாம் நாட்டு பொறுத்த மக்கள் தான், ஆனால் நாட்டு மருந்து ஒத்துக்கலை. கெமிக்கல்லே சாப்பிட்டு கெமிக்கல்லே பிளாஸ்டிக் தான். இனிமேல் நம்ம பிளாஸ்டிக் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பிளாஸ்டிக் அரிசி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். ஏன்னா விவசாயம்லாம் செத்து போச்சு. 100 நாள் வேலையில் என்ன அங்கே ஒன்றும் நடக்காது. அங்கே தண்ணியும் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, ஒன்றும் புரியல. வேறு ஏதோ நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் தண்ணிக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. தெரியுது, ஆனால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பேர் வராது. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா பேர் வரும், ஃபோட்டோ பிடிச்சி நலத்திட்டம் செய்கிறாரு. அன்பிற்குரியவர்களை, எதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் என்றால், நம்முடைய பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகள் கூட அப்படித்தான் இருக்கிறது. அரசியல்வாதிகளைப் போல தான் நம்முடைய தவ முயற்சிகள் இருக்குது. அவங்க எப்படி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் வெளிப்படையாக அப்படி இப்படி காட்டுறாங்களோ, அதே மாதிரி கடவுளை ஏமாத்துறதுக்கு பார்க்குறோம் நம்ம. என்னது, பொய்யெல்லாம் சொல்லுவேன், கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன், என் கூட வாழறவங்ககிட்ட கோபம்லாம் படுவேன் இந்த 40 நாளும். ஆனால் சாப்பிடாமல் இருந்துக்கிற ஆண்டவரே, அதை மட்டும் ஏற்றுக்க. இதுதான் என்னுடைய தவம். இந்த 40 நாள் அநாகரிகமாக நான் பேச மாட்டேன். இந்த 40 நாள் என்னுடைய உரையாடல், பிறரோடு உறவு கொள்கின்ற பொழுது உரையாடல் தொலைபேசியின் வழியாகவோ அல்லது மற்ற எந்த உலக ஊடகங்களின் வழியாகவோ என்னுடைய உரையாடல், என்னுடைய நட்புறவு ஆன்மீகத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறோமா? நம்ம யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது அழகான ஒரு வார்த்தை பாருங்க. உபவாசித்து, அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிங்க. அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்தேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே உபவாசம் இருந்து ஜெபிப்பது, அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உபவாசம் எல்லாம் ஒரு பொய்யாகவே இருக்கிறது. பொய்யா ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. மூணாவது வாரம் தொடங்கிடுச்சு, இன்னும் ஒரு 4 வாரம் தான் இருக்குது. அந்த 4 வாரத்தில் ஏன் நம்மளால இருக்க முடியாது? பொய் சொல்லாம, இல்லை ஃபாதர், ஐயோ அதெல்லாம் சான்ஸே இல்லை, என் ரத்தத்தில் ஊர்னது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அது இருந்து தான் ஆகும், வேற வழியே இல்லை. கோபப்பட்டு தான் ஆவேன். என் கூட இருக்கிற ஃபாதர்ஸ்கிட்ட கோவப்படுவேன், என் கூட இருக்கிற சிஸ்டர்ஸுக்கிட்ட கோவப்படுவேன், என் கூட இருக்கிற மக்கள்கிட்ட கோவப்படுவேன், என்னுடைய மனைவி கிட்ட கோவப்படுவேன், என்னுடைய கணவர்கிட்ட கோவப்படுவேன். அது என்னுடைய உரிமை, என்னுடைய சொத்து. அது பாருங்க, யோசித்து பாருங்க. தவத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனோக்கு என்பவர் 300 நாட்கள் 300 வருடம் கடவுளோடு பயணித்தார். ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது. 969 வருடங்கள் மெட்சுலாவினுடைய வாழ்க்கை முற்றிலும் முழுவதுமாக கடவுளோடு அவர் பயணித்தார். அவர் குடும்பம் பயணம் செய்தது. தவம்னா என்ன? துறவுனா என்ன? இதான் துறக்கிறது. தவம்னா இதான் தவம். பொய்யிலிருந்து நான் முற்றிலுமாக நான் இந்த 40 நாள் பொய் சொல்ல மாட்டேன், 40 நாள் கோபப்பட மாட்டேன், 40 நாள் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், 40 நாள் அநாகரிகமான படங்களை பார்க்க மாட்டேன், 40 நாள் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன். பொருள் மீது, பொன் மீது, பெண் மீது, மண் மீது. இப்படிப்பட்ட ஒரு முடிவை கொண்டு வாங்க. பதவியின் மீது நான் 40 நாள் ஆசைப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த 40 நாளே நம்மளால முடியல, அப்புறம் எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக முடியும்?
முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்தால் ஒழிய, உனக்காக நான் மொட்டை அடிப்பேன், உனக்காக நான் வேளாங்கண்ணி கோயில் வந்து நடந்து வருவேன், ஆனால் என்னுடைய மற்றதெல்லாம் நான் விட முடியாதுப்பா. மற்றதெல்லாம் கோவம்லாம் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணுறது? நான் கோவப்பட்டால் தான் நான் மாமியாராக இருக்க முடியும். இல்லைன்னா நான் என்னவாயிடுவேன்? நான் மருமகளாக ஆயிடுவேன். நான் கோபப்பட்டதான் மருமகளாக இருக்க முடியும். இல்லைன்னா என்னை துரத்தி விட்டுருவாங்க, வெளியில் போயிடுவாங்க. நான் அப்புறம் அனாதையாக தான் இருக்கேன். என் புருஷனை விட்டுட்டு நான் தனியாக இருக்கணும். என் மாமியார்கிட்ட கோவப்பட்டாதான். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இதோ சொல்லப்படுகிறது, மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய், மண்டியிட்டு ஜெபம் செய். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டிருக்கு ஃபாதர். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தூக்கமே வரமாட்டிருக்கு ஃபாதர். எனக்கு தூக்கம் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு மாத்திரை கொடுக்குறேன் நான். என்னது? என்னம்மா? என்னது? ஆமா, தூக்க மாத்திரைலாம் போட்டு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு படுக்காதீங்க தயவு செய்து. அது வந்து சைடு எஃபெக்ட் வரும். நான் உங்களுக்கு அழகான ஒரு மாத்திரை கொடுக்குறேன், அதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 அருள் இந்த மாதிரி சொல்கிறதுக்குள்ளே தூங்கிடுவீங்க. அப்படியே ஜெபமாலை கையில் பிடிங்களா, கையில் பிடிச்சி அருள் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிங்க, தூங்கிடுவீங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது ஜெபமாலை சொல்லுவீங்களான்னு தான் எனக்கு ஒரு ஏக்கம். அப்படியாவது மாதா உங்கள் கண்ணை திறக்கணும், இரக்கத்தை காமிக்கணும், தாட்சியை கொடுக்கணும், பொறுமையை கொடுக்கணும். கண்டிப்பாக தூக்கம் வரும், கண்டிப்பாக தூக்கம் வரும். எந்த விதமான சான்ஸ், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Thank you Jesus, thank you Jesus. மரியே வாழ்க. அதான் வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஞானத்திற்காக ஜெபிக்கிறார்கள். நாம் ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு பணம் வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும், நான் எல்லாத்துலேயும் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஞானத்திற்காக ஜெபம் செய், விசுவாசத்திற்காக ஜெபம் செய், உன் நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காக ஜெபம் செய், பிறரை மன்னிப்பதற்காக ஜெபம் செய், பிறரை மன்னிக்க உனக்கு மனம் வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய், பிறரை ஏற்றுக்கொள்வதற்காக ஜெபம் செய், தான தர்மங்களை என் கரத்திலிருந்து என் இதயத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய். அந்த ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, உயர்ந்த மனநிலையை, உயர்ந்த இதயத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய் சொல்கிறார் ஆண்டவர், சொல்லுகிறார். பாருங்க, யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஞானத்திற்காக ஜெபம் செய், மறைபொருளை வெளிப்படுத்த. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் சொல்லுகிறது, மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக ஜெபம் செய். ஆண்டவருடைய இறை சித்தம் உன் குடும்பத்தில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சித்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் எப்பொழுது தோல்வி வருகிறது, தோல்விக்கு வருவதற்கு காரணம் என்ன, கஷ்டங்களுக்கு காரணம் என்ன, கடன் தொல்லைகளுக்கு காரணம் என்ன, வியாதிகளுக்கு காரணம் என்ன, எதிரிகளுக்கு காரணம் என்ன, எதிரிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்களே, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அதற்கெல்லாம் ஒரு விடையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை தேடி வா, ஆண்டவரை தேடி வா. உன் உள்ளத்தை சீர்படுத்துவார், உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார், உன் குடும்பத்தை சமாதானத்தை கொண்டு வருவார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை தேடி வா. உன் கண்கள், உன் கால்கள் இடைவிடாமல் ஓடி வர வேண்டும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அதான் சொல்ல யாக்கோபு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள், 5, 14, 16 சொல்லப்படுகிறது. பாருங்க,
உங்களில் யாரோ நோயுற்றிருந்தால் உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர்கள் ஆண்டவர் பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். அவர்கள் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது நம்பிக்கையோடு வேண்டி பாருங்க. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே, கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. ஜெபி மகளே, நீ ஜெபி மகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபி மகனே, நீ ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே, கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கேளுங்கள் தருவீர் என்றாரே, தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. ஆண்டவருடைய இதய கதவை தட்டி பாருங்கள், கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக திறப்பார். நீங்கள் கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய இதய கதவை தட்டுகின்ற பொழுது, உன் கரம், உன் விரல், உன் இதயம் சுத்தமாக இருக்கிறதா, தூய்மையாக இருக்கிறதா? உன் உபவாசம் அப்படியே கரடு முரடா இருக்குது. உன் தியாகங்கள் ஏற்புடையதாக இல்லை. கேளுங்கள் தருவீர் என்றாரே, தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே, தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே, கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. உங்க மனைவி முன்னாடி நீங்க அழுது இருக்கலாம். உங்களுடைய கடன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடனாளிக்கு முன்னாடி நீங்க அழுது இருக்கலாம். கணவருக்கு முன்னாடி அழுது இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு முன்னாடி அழுது இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு முன்னாடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் நீங்கள் முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு அழுது புலம்பினீர்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய இதயத்தில் வளரவில்லை, வளரல. அதனாலதான் நமக்கு வேதனை. எங்கெங்கயோ பார்த்து அழுகிறோம், யாருக்கிட்டயோ அழுகிறோம். ஆனா கடவுள் முன்னாடி உண்மையான விசுவாசம் கொண்டு அழுது புலம்பி உன் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய், உன் தொழிலை வை, அவருடைய பாதத்தில் வை. தோல்வி ஏற்படுகிறதா, வேதனை ஏற்படுகிறதா? எத்தனை முறை நாம் அழுதிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதம் தழுவி தன் கண்ணீரை அப்படியே வச்சாங்க. அந்த அம்மா, அந்த சகோதரி தன்னுடைய கூந்தலால் துடைத்தால், ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தால், கண்ணீரினால் கழுவினால். Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கு
புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பு கேட்டு விடு. மனம் திரும்பி மண்டியிடு, நீ மன்னிப்பை கேட்டு விடு. அப்பொழுது ஆண்டவர் மன்னிப்பை கொடுப்பார். நான் மனம் திரும்புற ஆண்டவரே, பொய்யில் இருந்து மனம் திரும்புற, பொய் சொல்றதுல இருந்து மனம் திரும்புற, கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து மனம் திரும்புற. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் உன்னதமாக ஆசீர்வதிக்கிறார், கட்டி அணைக்கிறார். என் மகளே, என் மகனே, ஊதாரி மகனை கட்டி அணைத்த அந்த தந்தையினுடைய பாசம், அன்பு எப்படி இருந்தது? அப்ப அதை விட மேலாகவே இருக்கும். மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டு விடு. மனதுருகும் தெய்வம் இயேசு. அவர் உருகிற நேரத்தையும் காலத்தையும் நீங்க எங்க அறிஞ்சிருக்கிறீங்க? சொல்லுங்க, எங்க நேரம் உங்களுக்கு இருக்குது? அவர் உருகுகிறாரா? கல்லான இதயத்தோடு அவர் சிலை போல நின்று கொண்டு இருக்கிறாரா? அது உங்களால பார்க்க முடியுதா? இல்ல. அவர்கிட்ட நின்று உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லைல்ல நமக்கு. மனதுருகும் இயேசுவை நீ பார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. ஜெபி மகளே, நீ ஜெபி மகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. ஜெபி மகளே, நீ ஜெபி மகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. உன் ஜெபம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தமான இறை நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இந்த இறை வசனத்தை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம், எந்த நாளில் எல்லாம் நீங்கள் தூய்மையான உள்ளம் கொண்டு ஆண்டவரை அழைக்கின்றீர்களோ, ஆண்டவரோடு பேச விரும்புகிறீர்களோ, ஆண்டவரை பார்த்து அழுது புலம்புகிறீர்களோ, உங்கள் அழுகையை, உங்கள் வேதனையை, உங்கள் துக்கத்தை, உங்கள் கடன் தொல்லையை, உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் கண்டிப்பாக போக்குவார். இந்த தவக்காலத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம் எது என்றால் தெரியுங்களா? தவக்காலத்தினுடைய உச்சக்கட்டம் மனம் திரும்புதல். மனம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். மனம் மாறவில்லை என்றால் பழைய குருடி கதவை திரடி. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டு விடு. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டு விடு. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார்,
கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே, கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. ஈசாக்கு ஜெபித்தான், அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள் சொல்லுகிறது. மண்டியிட்டு ஜெபித்தார், கருணையோடு இரக்கத்தோடு. பாவ பரிகாரத்தை முற்றிலுமாக கழுவி புனிதப்படுத்துகிற தேவன் அவர். இதோ சொல்லப்படுகிறது, யாக்கோப்பு ஜெபித்தான், ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு ஆசீர்வதி அளித்தார். மோசே ஜெபித்தார், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஒரு ஜாதியினரை மரணத்தினின்று ரட்சித்தது. பாருங்க, விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சொல்லுகிறது. யோசுவா என்பவர் ஜெபித்தார், இறைவாக்கினர் ஜெபித்தார், சூரியனும் சந்திரனும் நடுவானில் தரித்து நின்றது, பகைவர்கள் எமோரியர் அழிக்கப்பட்டார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 20 வசனங்கள் முடிய நாம் படிக்க கேட்கின்றோம். அன்னாள் ஜெபித்தால், அவளுக்கு ஒரு பாலகன் பிறந்தான். உதிர்ந்து போகின்ற வயதில் ஆண்டவராகிய கடவுள் அந்த சகோதரிக்கு அழகான ஒரு மகனை கொடுக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. சாமுவேல் வல்லமையான தீர்க்கதரிசியாக வாழ்ந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் தவம் எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு பொய்யான ஒரு தவம், ஒரு பொய்யான ஒரு உபவாசம், சில்பர் போடாமல் இருந்துட்டா உபவாசம் முடிஞ்சிடாது, மொட்டை அடிச்சிட்டா உபவாசம் முடிஞ்சிடாது. அல்லது இங்கேருந்து வேளாங்கண்ணி கோயில் வரைக்கும் தவமாக கடந்து போயிட்டே இருக்கிறோம், ஆனால் வந்த உடனே போய் சொல்கிறோம், கெட்ட பேச்சு பேசுகிறோம். உலக சம்பந்தமான நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் ஒரு பொய்யான ஒரு விசுவாசம், ஒரு பொய்யான ஒரு தவம். இது நானாக சொல்லவில்லை, இன்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த இறை நற்செய்தி. முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம், ஒப்பு கொடுப்போம், இறை ஆசிரை பெறுவோம், திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்வோம், ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் மௌனமாக சிந்தித்து பாருங்க, என்னுடைய தவ முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது? இந்த 40 நாளில் நான் ஆண்டவருக்கு ஓகே ஒரு அன்னதானம் கொடுத்துட்டுனா என் தவம் முடிஞ்சிடுச்சு. இந்த 40 நாளில் காணிக்கை நான் கொஞ்சம் கொடுத்துட்டுனா என்னுடைய தவம் முடிஞ்சிருச்சு. மற்ற நேரத்தில் மற்றதெல்லாம் எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குவேன். அதுவா? இல்லை. சிந்தித்து பார்ப்போம், மௌனமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னுடைய தவம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல் கடவுளுக்கென்று இருக்கிறதா? மௌனமாக ஜெபிப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி என்று வருகிறீர்கள். இந்த தவக்காலத்திலும் வந்திருக்கிறீர்கள். இன்னும் 4 வாரம் தவக்காலம் இருக்கிறது. 4 வாரம் தான் தவக்காலம். இந்த 4 வாரத்தில் ஒரு முடிவு எடுங்களாம். இந்த 4 வாரத்தில் இந்த பாவம்லாம் செய்யாமல் நான் தவம் இருக்கிறேன். சாப்பிடுங்க, 3 வேளை இல்லை, 4 வேளை, 10 வேளை கூட சாப்பிடுங்க. ஆனால் இந்த 4 வாரத்தில் ஏதாவது ஓரிரு பாவங்களை நான் முற்றிலுமாக நான் தவிர்க்கிறேன் என்ற ஒரு முடிவு கொண்டு வாருங்க. அதான் தவம். பொய் பேச மாட்டேன், கெட்ட பேச்சு பேச மாட்டேன், உலக சம்பந்தமான ஆசைகளில் மூழ்கி இருக்க மாட்டேன், அனாவசியமான உரையாடல் என்னுடைய நண்பர்களிடத்திலோ என்னுடைய கணவரிடத்திலோ என்னுடைய உற்றார் உறவினரிடத்திலோ இருக்காது. ஆண்டவருக்கு அருவருப்பான உரையாடல் நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக, உலக ஊடகங்களின் மூலமாக, செல்போன் மூலமாக அந்த உரையாடல் எனக்கு தேவையில்லை. என் இதயத்தை கலங்கப்படுத்துகிறது, என் குடும்ப வாழ்வை கலங்கப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை கலங்கப்படுத்துகிறது. அப்படியே ஒப்பு கொடுங்க.
விண்ணினின்று இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் நானே. இனிமையெல்லாம் தன்னழுத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் இடைவிடாமல் உமது மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.